ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை ஷாலு ஷாமும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நம்ம ஸ்ரீதிவ்யாவுக்கு தோழியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலேயே இவங்களுக்கு நல்ல மவுஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. ஒரு 5-6 படம் நடிச்சிருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு இந்த செகண்ட் ஹீரோயின்லாம் சொல்ல முடியாது, ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் முக்கியமான கதாபாத்திரம் இப்படி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. முழுக்க முழுக்க வந்துட்டு கவர்ச்சியாகவே மாறிட்டாங்க. உடல் எடை கொஞ்சம் பெருத்து போயிட்டு ஆளே டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு கவர்ச்சி நடிகை தான்ப்பா இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் என்னதான் கவர்ச்சி நடிகையை இவங்களை ட்ரீட் பண்ணாலும் இது வரைக்கும் எந்த ஒரு பாடலுக்கும் இவங்க டான்ஸ் ஆனதும் இல்லை. அந்தளவுக்கு ஒன்றும் பயங்கரமான கவர்ச்சிக்கு இவங்களால பயன்படுத்தவும் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க ஒரு கவர்ச்சி நடிகையாகவே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கறது, சில கடைகளை திறந்து வைக்கிறது, அதுக்கப்புறமா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சியில் வீடியோக்களை வெளியிடுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வாய்ப்பு கிடைச்ச மாதிரியே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் இவங்க எப்படி நடித்தாங்களோ அதே மாதிரி ட்ராவல் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல துணை நடிகையாக வந்திருப்பாங்க. பட் ஆனால் இவங்க அப்படியே கவர்ச்சிக்கு மாறினதுனால அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா கவர்ச்சியாக நடித்து பெரிய பெரிய வாய்ப்புகளை வாங்கலாம்னு நினச்சவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு பயங்கர கவர்ச்சியாக மாறிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போயும் இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.